நான் இப்ப கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறேன். இங்க ஒரு குட்டி குரங்கு எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. உங்க கண்ணுக்கு அந்த குரங்கு தெரியுதா? எங்க இருக்கு? கரெக்ட், அது மரத்துல இருக்கு. அந்த குரங்கு என் நண்பன். அது பேரு புஜி. புஜி ஏய் புஜி, நம்ம கண்டுபிடிக்கிற விளையாட்டு விளையாடலாமா? நான் தான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிக்க போறேன். அந்த மரத்துல ஒரு கிளி உட்கார்ந்துட்டு இருக்கு. பைரட் பேரட். நீங்க அந்த பைரட் பேரட்ட பாக்குறீங்களா? எங்க அது? ஆமா, பைரட் பேரட் இங்க இருக்கு. ஹலோ நண்பர்களே, நான் தான் பைரட் பேரட். நீங்க நீலசாவியை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீலசாவியா? நீலசாவினா என்ன அர்த்தம்? அது சாதாரண சாவி இல்ல, அதால மட்டும்தான் புதையல் பெட்டியை திறக்க முடியும். புதையல் பெட்டியா? ஆமா, புதையல் பெட்டி தான். நீலசாவி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நிறைய புதையல் கிடைக்கும். அப்படியா? ஏன் பைரட் பேரட், அந்த புதையல் பெட்டிக்குள்ள என்னலாம் இருக்கு சொல்லட்டுமா? தங்கம். அந்த புதையல் பெட்டிக்குள்ள ஏகப்பட்ட தங்கம் இருக்கு. அதுக்குள்ள பொம்மை இருக்கா? இருக்கே. மணி மாலை? அதுவும் இருக்கு. சாக்லேட் கேக் மேல பிங்க் கிரீம் இருக்குமா? தாராளமா இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் இருக்குமா? இருக்கும் புஜ்ஜி. நாம உடனே இந்த நீலசாவியை தேடியே ஆகணும். நான் தயார் புஜி. வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எனக்கு இப்ப உங்க உதவி தேவை. நீங்க இப்ப அந்த நீலசாவியை பாத்தீங்கன்னா சாவின்னு சொல்லுங்க. உங்களுக்கு அந்த நீலசாவி தெரியுதா? எங்க இருக்கு? இதுதான் அந்த நீலசாவி. இதுதான் புதையல் பொட்டியை திறக்கும். நீலசாவி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. வா டோரா, சீக்கிரம் போய் நாம ரெண்டு பேரும் அந்த புதையல் பெட்டியை திறந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இரு புஜி. நமக்கு அந்த புதையல் பெட்டி எங்க இருக்குன்னு தெரியாது. ஆமா, நமக்கு வழி தெரியாதப்ப பொதுவா நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்போம்? மேப்பை கூப்பிடலாம். மேப்பை கூப்பிடுறதுதான் சரியான வழி. மேப்பால தான் புதையல் பெட்டி எந்த இடத்துல இருக்குன்னு தெளிவா சொல்ல முடியும். எனக்கு இப்ப உங்க உதவி தேவை. கொஞ்சம் மேப்பை விசாரிச்சு அந்த புதையல் பெட்டி எங்க இருக்குன்னு கேட்டு சொல்றீங்களா? அதுக்கு நீங்க மேப்னு சொல்லணும். மேப்னு சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. மரம், ஏரி, புதையல் தீவு. நாம அந்த புதையல் தீவுக்கு எப்படி போறது? மரம், ஏரி, புதையல் தீவு. முதல்ல நாம எல்லாரும் அந்த மரத்தை மெதுவா கடந்து, அதுக்கப்புறம் முதல்ல ஏரிய பத்திரமா தாண்டி கடைசியா போய் அந்த புதையல் தீவை அடையணும். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்ப நாம எல்லாரும் அந்த மரத்தை ஒன்னா சேர்ந்து கடக்க போறோம். உங்க கணக்கு அந்த மரம் தெரியுதா? அங்க இருக்குன்னு சொல்றீங்களா? அதோ அந்த மரம் அங்க இருக்கு டோரா. வா டோரா, சீக்கிரம் போய் புதையலை கண்டுபிடிக்கலாம். என்ன சத்தம் அது? அது அந்த குள்ளநரியோட சத்தம் மாதிரி இல்ல? அந்த மோசமான குள்ளநரி இந்த நீலசாவியை பார்த்ததுன்னா உடனே திருடிட்டு போயிடும் டோரா. எனக்கு இப்ப உங்க உதவி தேவை. நீங்க யாராவது அந்த குள்ளநரிய பாத்தீங்கன்னா உடனே குள்ளநரின்னு கத்துங்க. நீங்க அந்த குள்ளநரிய பாத்தீங்களா? எங்க இருக்கு அது? அதோ அங்க இருக்கு.